ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க தவிர அவங்களே உணரல அப்படின்னா, அவங்கள போய் நம்ம திருத்த ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை விட முட்டாள்தனமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுறது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு, நம்ம அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப போய் நீ திருந்துரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் செவுத்தோடு பேசுகிறதுக்கு சமமான ஒரு தருணமாக தான் பார்க்கப்படும். சொல்லி புரியாத சில விஷயத்த பட்டு தாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் படுவாங்க, பட்டு திருந்துவாங்க அப்படின்னு நீங்கள் வந்துடுங்க. நம்ம சொல்லும்போது திருந்தணும்னா அந்த ஃபஸ்ட்டு தடவை சொல்லும்போதே அவங்க திருந்திருப்பாங்க. எப்போவுமே சிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிங்க. அழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து அழுதுருங்க. தனியாக சிரித்தா லூசுன்னு சொல்கிற உலகம் பார்த்திங்கன்னா, மற்றவங்க முன்னாடி நம்மளை அழுதோம் அப்படின்னா நடிக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது நம்மளோட லைஃப்பில். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம அலறோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ காயப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ விலை மதிப்பில்லாத கண்ணீரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே கொட்டி தீர்க்க நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க கிட்ட நடந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு தெரியாதவங்க யாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு தருணத்தை கண்டிப்பாக தருவாங்க. இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு எதை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திரும்ப பெறுவோம் அப்படின்றத உங்களோட மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம செய்கிறத நம்மளே தான் நிறைய விஷயத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்மளும் நம்ம சந்ததிகளும் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாருக்குமே தீங்கு நினைக்காம இருங்க. யாரையுமே கஷ்டப்படுத்தி காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கும் உபத்திரமாக மட்டும் உங்களோட லைஃப்பில் இருந்துடாதீங்க. நம்ம எந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிதானத்தை தவற விடுறோமோ அங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான நிம்மதிங்கிறது போயிடும். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு சில விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நான் இதை செய்கிறேன், இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுங்க. உங்களால் முடியாத விஷயத்த என்றைக்குமே தெரியாமல் யார்கிட்டையும் அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு அதனால் அந்த இடத்துல உங்களோட மரியாதையை என்றைக்குமே நீங்கள் இழக்காதீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தவறுதலாக நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களை உங்களோட வார்த்தைகளை யாருமே வாழ்க்கையில் நம்ப மாட்டீங்க. ஒரே வார்த்தையில் நீங்கள் பொய் சொல்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முத்திரையை கூட குத்திடுவாங்க. பட் எந்த ஒரு சூழ்நிலையால் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்ற ரீசன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கவலை இல்லாத வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே இருக்காது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோமா, கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா, கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது வராதா அப்படின்னு அந்த கடைசியான விஷயத்த எப்போவுமே நம்ம கேள்விக்குறியாக மட்டுமே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா கடைசின்னு ஒன்று வந்தால் தான் அது என்றைக்குமே முடிவுக்கு வரும். இப்போ கூட நம்ம இந்த 2024 கடைசி நாளில் ஒரு கடைசி டயத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த நாளில் நீங்கள் இதுவரை பட்ட துன்பத்தை எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஈஸியாகவே தொலைச்சிடுங்க. நீங்கள் அடுத்த வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும்போது இந்த வருஷத்தை திரும்பி கூட பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் திரும்பி பார்க்குற அந்த தருணம் உங்களோட லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை மட்டும் உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்க அந்த இறைவனை வேண்டிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க தவிர அவங்களே உணரல அப்படின்னா அவங்கள போய் நம்ம